நிறைய வசனம் கொடுக்குது. அப்போ ஏசப்பாவை நம்ம முன்னாடி வச்சா நம்ம ரொம்ப பிரியமான ஆயிடுவோம். அதுக்கு தான் ஏசப்பா நம்மளை பிறக்க வச்சுருக்காங்க. நம்ம ஸ்கூலுக்கு போய் ஞானமா படிக்கணும். அப்போ புக்களை ஃபர்ஸ்ட் வரணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். எக்ஸசைஸ்லாம் பண்ணக்கூடாது, ஏசப்பா பிடிக்கவே செய்யாது. அப்புறம் ஏசப்பா பரிசுத்த பெரியவர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் பரிசுத்த தேவனாக இருக்கிறார். ஜெபம் போடணும். ஏசப்பா நம்மளுக்கு பழச்சி நல்ல காடு எல்லாம் கொடுத்து பணம் நிறைய கொடுத்தது சொல்கிறோம். ஏசப்பாக்கு நம்ம இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்தது நல்லதாக இருக்கணும். இயேசு மூலம் ஜெபம் செய்யும் நல்ல பிதாவே, ஆமென். இதுதான் அல்லேலூயா.